KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த ஜிம் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம் ஃப்ரீக் என அடையாளப்படுத்திக் கொள்ளும் பலரை அதிர வைத்துள்ள இச்சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள ஜிம்களுக்கு குவிந்து வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் சேலத்தில் அரங்கேறியுள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் சேட்டு என்கிற மகாதீர் முகமது. ஆற்றோரா தெருப்பகுதியில் ஜிம் வைத்து நடத்தி வரும் இவர் தினசரி அங்கு சென்று உடற்பயிற்சி செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதேபோல் 17ஆம் தேதியும் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்த அவர் உடற்பயிற்சி முடித்து அனைவரும் சென்ற பின்னரும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வந்துள்ளார். பின்னர் ஜிம்மில் உள்ள குளியலறையில் அவர் குளிக்க சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. சந்தேகமடைந்த ஓட்டுநர் குளியலறை அருகே சென்றபோது உள்ளே தாளிட்டிருந்தது. இதனால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மூச்சு பேச்சில்லாமல் கிடந்துள்ளார் மகாதீர் முகமது. உடனடியாக அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் டவுன் காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி தலைமையில் போலீசார் ஜிம்மிற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதிக நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு பின்னர் ஸ்டீம் பாத் எடுத்ததால் மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் சந்தேகிக்கும் நிலையில் அவருக்கு ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தம் இருந்ததாகவும் தொடர்ந்து அதிக எடை தூக்கியதால் இந்த சோகம் நிகழ்ந்திருக்கலாம் என்கின்றனர் உறவினர்கள். மூச்சு விட முடியாம தளறி ஹார்ட் அட்டாக் தான்ப்பா இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்துருண்டா, ஓவரா வெயிட் போடாதடா, உனக்கு பிபி இருக்குதுடா, ஹார்ட் அட்டாக் வந்து எவ்வளவோ தடவை சொன்னப்பா, அவன் கேட்கல. எனக்கு எமன் வந்தாலும் கூப்பிட முடியாதுமா, நானா பார்த்து போனாதாம்மா. எனக்கு எமனும் சரி கடவுளும் சரி என்ன கூப்பிட மாட்டாமா. 10 பேரை சாச்சிட்டு தாமா நான் படுப்பேன். நீ பயப்படாத, தைரியமா இருன்னு சொன்னப்பா. பொதுவாகவே தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்த மகாதீர் முகமது அதிகபட்சமாக 150 முதல் 200 கிலோ வரை பளுதூக்கி உடற்பயிற்சி செய்து வந்ததாக தெரிவிக்கின்றனர் அவரது நண்பர்கள். ஒர்க் அவுட் வரும்போது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. 2 மணி நேரமா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணிட்டு மேலே போயிருக்கிறாரு குளிக்கிறதுக்கு. ரூம் லாக் ஆனவுடனே லெக் ப்ரெஸ் எல்லாம் ஓவரா ஒரு 100 kg பக்கமாக போட்டிருக்காரு, உடம்பு ஃபிட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பிபி ப்ரெஷர் இருக்கிறனால அப்படியே மயக்கம் போட்டு அவருக்கே தெரியாமல் உழுதுட்டாரு. டோர் லாக் பண்ணனால அவரால் வெளியில் வர முடியல. போனுங்கெல்லாம் வெளியில இருக்கு, அதனால வெளியில வர முடியல. அதீத உடற்பயிற்சியே தனது நண்பன் மரணிக்க காரணமாகிவிட்டதாக சந்தேகித்து வர மகாதீர் மரணம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் டவுன் போலீசார். தந்தி டிவி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.